6 முறையிலே நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு 7வது ஒன்றை வைத்திருக்கிறார். ஆமென். இனி என் கண்களை நான் பார்க்கும் பொழுது வெறுமையை நான் பார்க்க மாட்டேன், இல்லாதவைகளை பார்க்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறபடி உனக்காக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். உன் வாழ்க்கையில எது இல்லையோ, என் வாழ்க்கை நிறைய மூடப்பட்டது இருக்கு, நான் எங்க போனாலும் மூடப்பட்டதை போலதான் இருக்கு, நான் எதை செய்ய நினைச்சா கூட அது மூடப்பட்டதை போலதான் ஆண்டவரே இருக்கு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த ஆராதனையில் மூடப்பட்ட எல்லா துறவுகளையும் உனக்காக கர்த்தர் ஓபன் பண்ணி வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. எது முடிஞ்சு போச்சு நினைக்கிறியோ அதுல இருந்து தான் உனக்கு நன்மை. Come on, come on people, come on people, come on people. எது முடிஞ்சு போச்சு நினைக்கிறியோ அதுல இருந்து தான். ஆமென். ஆகவே இருக்கிற நேரங்கள்ல என்ன கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார் என்பதை எதிர்பார்த்து காத்திருங்க. ஆண்டவர் அற்புதங்களை என்ன செய்வார், செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே உம்முன்னு இருக்காதீங்க, நல்ல ஜம்முன்னு இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உம்முன்னு இருக்காதீங்க. என்னங்க நல்லா கொடுங்க உங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ தான் அந்த அளவு தான் இங்க இருந்து பேச முடியும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். ஆமா, பாரத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க வெளியே. கர்த்தர் இதோ இன்னைக்கு செய்ய போறாரு. ஆமென். அந்த வார்த்தையை தான் ஆண்டு எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன அந்த வார்த்தையை தான் நான் பேச போறேன். அது வரைக்கும் உங்களுடைய நிலங்களை கொஞ்சம் சரிப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நல்ல நிலத்தில் விழுந்த விதை எத்தனை சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. 100 எத்தனையான பலனை எத்தனை பேர் விரும்புறீங்க? இனி வரும் நாட்கள்ல 100 எத்தனையான நன்மைகளை, 100 எத்தனையான ஆசீர்வாதங்களை, ஆமென், 100 எத்தனையான கிருபைகளை காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரப்போகிறார். ஆகவே செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்புங்க. முதல்ல கர்த்தர் நமக்கு செய்வார். மழை நேற்று நைட்டு மழை வந்தது தான் கஷ்டம்தான். ஆனாலும் ஒரு கூட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா அதில் ஒரு நோக்கத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியா. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, ஆசீர்வாதங்கள் என்ன செஞ்சிடாது, ஈஸியாக கிடைச்சிடாது. கண்ணை மூடி திறந்த உடனே இந்த அலாவுதீன் அற்புத விளக்குன்னு ஒரு சின்ன வயசில் நான் படம் பார்த்துருக்கேன். அந்த ஏதோ ஒரு படம், அது ஏதோ ஒரு விளக்கை தேய்ப்பான், உடனே பூதம் ஒன்று வரும், எப்படி ஆகணும் அப்படி ஆகணும், உடனே அப்படி மாறிடும். அதெல்லாம் நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நீ ஃபைட் பண்ணி தான் வாங்கணும். எப்படி வாங்கணும்? நல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, போராடி தான் வாங்கணும். சும்மா ஆசீர்வாதத்தை ஈஸியாக என்ன செஞ்சிட முடியாது. ஒரு அழியில சொல்லுங்கப்பா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எதையாவது ஒன்றை ஆண்டுடைய சமூகத்தில் ஃபைட் பண்ணி வாங்க போறீங்க. ஒரு அழியில சொல்லுங்கப்பா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அழியில சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான கூட்டத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் ரூமில் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் டெவிலோட நான் ஃபைட் பண்ணேன். என்னன்னா, நீ என்ன நினைச்சாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரு அழியில சொல்லுங்கப்பா. என் மேல வைத்திருக்கிற நோக்கத்தை, இந்த கூட்டத்தின் மேல வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். நீ எந்த அளவு லாக்க கொடுத்தாலும் அதை நாங்க அன்லாக் பண்ணுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நல்ல சத்தம் ஒரு அழியில சொல்லுங்களேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, லாக்கானவைகள் எல்லாம் கர்த்தர் அன்லாக் பண்ண வேண்டிய ஒரு நேரமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, என் வாழ்க்கையில நிறைய லாக் இருக்கு பிரதர், ஆனா விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அதை அன்லாக் பண்ணி உன்னை வாழ்க்கையில உன்னை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், தேவன் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம். ஆனா அது நிறைவேற முடியாதபடி தான் நிறைய லாக்ஸ் வாழ்க்கையில் இருக்கிறது, அடைப்புகள் இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த ஆராதனையில் கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைப்புகளையும், நல்ல கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லா அடைப்புகளையும் எல்லா போராட்டங்களையும் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஐயா, நீ இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போதே நம்பு. இப்பமே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட வழிகள், அடைக்கப்பட்ட கர்ப்பம், அடைக்கப்பட்ட நன்மைகள், அடைக்கப்பட்ட சகல காரியங்களையும் கர்த்தர் இன்னைக்கு திறந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்புற பிள்ளைகள், நான் காது கேட்கிற மாதிரி, என் காது கேட்கிற மாதிரி இல்ல, அவருக்கு மகிமையா கையை தட்டி
வாயை திறந்து இந்த எஸ்டிசி ஹால்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாய். கம் ஆன், கம் ஆன். இந்த எஸ்டிசி ஹால்ல ஒரு மாற்றம் வரட்டுமே, உன் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரட்டும். எத்தனை காலம் பிசாசு உன் நன்மையை அடைச்சு வச்சிருப்பான், எத்தனை காலங்கள் உன் ஆசீர்வாதங்களை பிசாசு ஒடுக்கி வச்சிருப்பான். இன்னைக்கு விசுவாசி, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அன்லாக் பண்ணி, ஓ எஸ் லார்ட், ஆமென் சொல்லுங்கப்பா. ஹalleluya. வாயை திறந்து வார்த்தைகள் புறப்படும் பொழுது அப்படி, ஆமாண்டவரே என் வாழ்க்கை நிறைய மூடப்பட்டது இருக்கு, நான் எங்க போனாலும் மூடப்பட்டதை போலதான் இருக்கு, நான் எதை செய்ய நினைச்சா கூட அது மூடப்பட்டதை போலதான் ஆண்டவரே இருக்கு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த ஆராதனையில் மூடப்பட்ட எல்லா துறவுகளையும் உனக்காக கர்த்தர் ஓபன் பண்ணி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. ஹalleluya. ஆமென், ஆமென். விசுவாசத்தோட விசுவாசிங்க. பிசினஸ் பண்றவங்க, ஆமென், ஊழியம் செய்ய ஊழியத்துல வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில் நிறைய அடைப்புகள் இருக்கு பிரதர். இன்னைக்கு நம்புங்க, கர்த்தர் அந்த அடைப்புகள் எல்லாவற்றையும் இந்த ஆராதனையில திறப்பாராக. வாங்கிக்கோங்க, பார்க்கலாம் விசுவாசிக்கிற பிள்ளைங்க. ஆமா ஆண்டவரே, நல்ல 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 glory to God. அடைக்கப்பட்ட அடைப்புகள் எல்லாம், அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம், அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இந்த வேளையில திறக்கப்படுவதாக. திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். come on, come on, come on people. அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் இப்பொழுதே திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட நன்மைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. ஹalleluya. நம்புற பிள்ளைகள் மட்டும் வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்னன்னா இந்த கூட்டத்துல பேசுகிற வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்றதாய் மாறட்டும். அடுத்த கூட்டத்துல நீங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியா எடுத்து நிறுத்துவாராக. ஆமென், ஆமென். தம்பி ஜாஷுவா தானே, இவன் வந்து திருச்சியில இருந்து வந்திருக்கான், சரிங்களா? இந்த சில சாட்சிகளை கேட்கும் போதே உங்களுடைய விசுவாசம் இன்னும் வளரட்டும். தேவன் எனக்கும் இந்த தம்பிக்கு செய்தவர் எனக்கும் என்ன செய்வார் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், எனக்கும் செய்வார். முதல் முறை கவனிக்கிறீங்களா? சரி, கர்த்தருக்கு மகிமை. அப்படியே மாம்சத்தின்படி உட்கார்றாங்க. அப்படியே ஆண்டவரை எனக்கு ஏதாவது இன்னைக்கு தாங்க சுவாமி. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஆமென், ஹalleluya, ஹalleluya. எனக்கு ஏதாவது தாங்க, நான் வெறுமை எங்க இருந்து என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நிரப்பி என்ன அனுப்புங்க சுவாமி. கேக்குறீங்களா? எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஹalleluya, ஆமென், ஆமென். அப்போ முதல் முறை நம்முடைய மீட்டிங்க்கு சென்னைக்கு நடத்துற, அங்க நடத்துற ஜே மகால் நடத்துற அந்த தாம்பரம் மீட்டிங் தம்பி வந்திருந்தான். எனக்கு யாருனே தெரியாது. என்னுடைய வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்து அவனும் உன்னோட தம்பியா 2 பேர் வந்திருந்தான், சரியா? அவனே சொல்லுவான் பாருங்க, இன்னைக்கும் ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் இன்னைக்கு உங்க மத்தியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா இந்த தம்பிக்கு செய்தவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென், ஆமென், ஆமென். அப்படி தலையை சாஞ்சலாம் உட்காராங்க, கம்பீரமா தலை நிமிர்த்து உட்காரு. ஆமென், ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென், ஆமென். சிலர் அப்படியே வச்சுட்டு ரொம்ப பவ்யமா இருப்பான். கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்னா வெறியா இருக்கணும், வெறித்தனமா இருக்கணும். சொல்லுங்க ஆமென், 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 ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்குலாம் வந்து வெறி நாய் மாதிரி இருக்கணும். விடமாட்டேன் ஆண்டவரை, இன்னைக்கு வாங்காம போக மாட்டேன் ஆண்டவர். அப்படி இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடுங்க. உண்மையா சொல்றேன். நம்ம மீட்டிங்லாம் வந்து 1 வே கிடையாது, 2 வே தான். சொல்லுங்கப்பா. நீங்க ஆமென் சொன்னா இன்னும் நிறைய வரும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஹalleluya, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்பி சொல்லு தம்பி, கேளுங்க இந்த சாட்சி. என் பேர் ஜோசுவா, நான் திருச்சி மணப்பாலேருந்து வரேன். ஆக்சுவலி நான் வந்து செப்டம்பர் மாதம் டோக்ஸா மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய வாழ்க்கை நான் ஒரு வெல்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கார் வேணும்னு சொல்லி நான் புக் பண்ணியிருந்தேன். அந்த கார் வந்து பிப்ரவரி மாதம் புக் பண்ணது 3 லட்ச ரூபா கட்டுன்னு சொன்னாங்க. நான் 1 லட்சம் தான் கட்டியிருந்தேன். மீதி பேமெண்ட் என்னால் கட்ட முடியல. எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டேன், ஜோம் பண்ணிட்டேன், ரொம்ப வெறும் அது கட்டவே முடியல என்னால். அப்புறம் வந்து மார்ச் மாதம் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த இஎம்ஐ கட்டிட்டேன். கார் எடுக்கலை, ஆனால் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6 மந்த்ஸ் 7 மந்த் இஎம்ஐ மட்டும் கட்டியிருக்கேன், ஆனால் கார் எடுக்கவே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி, டோக்ஸா மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சென்னையில் வந்து அட்டன் பண்ணலாம். நிறையா நான் பார்த்தேன், நிறையா அற்புதங்கள், நிறையா சாட்சி, நிறையா. சரி, எனக்கும் ஆண்டவர் செய்வாருன்ட்டு நாங்கள் 5 மணிக்கு மீட்டிங்கு, நாங்கள் 1:30 மணிக்கெலாம் போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு புரியுது? கூட்டத்துக்கு வரும்போது உண்மையாக சொல்கிறேன், ஒருவேளை நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க இந்த நம்ம மீட்டிங்காக. ஒருவேளை அவங்க கூப்பிடும் போது நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்,
ஒரு வாஞ்சியோடு நீங்க எங்கேயும் உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சொல்லுங்கய்யா. ஆமே. நீ வீட்லயும் செத்தவன் மாதிரியே உட்கார்ந்துட்டு கூட்டத்துக்கு வரும்போது நீ செத்த போன மாதிரியே வந்து உட்கார்ந்துருந்தனா உனக்கு பிரயோஜனமே கிடையாது. உள்ள வந்து உட்கார்ந்துட்டோமா, ஏதோ கர்த்தர் எனக்கு செய்ய போகிறா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமே. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. வீட்டுல சண்டை போடும்போது எப்படி கத்துறீங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? கத்துடைய சமத்துல கத்து. வேதமே கூப்பிடுது, சத்தமிட்டு கூப்பிடு. எப்படியா? கால் வலிக்குதுன்னா கொஞ்சம் உட்கார்ந்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். பைபிளே சொல்லுது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து. எல்லாரும் சொல்லுங்க, உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து. ஆமென். அப்ப அவன் மீட்டிங் வரும்போது, ஆண்டவரே ஃபாஸ்டிங்கோட எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி வந்தான். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றான். கர்த்தர் அவன் வாழ்க்கையில எவ்வளவு மாசமா தடைப்பட்டு இருந்துச்சு பாரு. 7 months. 7 months. 7 மாதம் நான் இஎம்ஐ கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலை. சரி, நான் ஃபாஸ்டிங்கோட வந்திருந்தேன். 5 மணி ப்ரேயருக்கு 1:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். நான் வெளியே நின்றுருந்தேன். அங்கே உட்கார இடமே இல்லை. வெளியே நின்றுட்டே தான் இருந்தேன் 5 மணி வரையுமே. ஸோ நான் ஜெபம் பண்ணிட்டு ஆவியானவரே, நான் வெறுமையாக போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு நின்றுருந்தேன். ஸோ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த மீட்டிங்கில் நான் வெறுமையாக போகக்கூடாது. அவங்க மட்டும் 2 கை உயர்த்திக்கோங்கப்பா. இந்த பேரலைஸ் ஆன மாதிரி உயர்த்தக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஆண்டவரே நான் வெறுமையா, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், நீங்க யாரும் வெறுமையாய் போக மாட்டீங்க. என்னையா ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த மீட்டிங்க்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு அன்பு தாயாரும் தகப்பனார் வந்திருக்காங்க பாருங்க. எவ்ரி மந்த் சென்னைக்கு வந்துருவாங்க. ஆமே. இந்த மாதிரி 2 பேர் முன்னா உட்கார்ந்தாலே நாங்க கூட்டத்தை சக்சஸா முடிச்சிருவோம். ஏன்னா அந்த சத்தம் அப்படி இருக்கும். ஒரு ஆளிலே சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இங்க வர்றவங்களுக்கு இல்லை. இப்ப நாங்க சென்னையில ஒரு வேன் மட்டும் அடிச்சோன்னு நினைச்சுக்கோங்களேன், எங்க மொத்த டீமே இங்க வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தர் எங்களை இன்னைக்கு வெறுமையா என்ன செய்ய மாட்டார், அனுப்ப மாட்டார். ஆமே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வெறுமையாய் போக மாட்டீங்க. ஒருவேளை வெறும் கையா நீ வந்திருக்கலாம். வெறும் கையினா என்ன? வெறும் ஒருவேளை காசு மாத்திரம் கிடையாது. நம்பிக்கையில வெறுமை, ஆசீர்வாதத்துல வெறுமை, நன்மையான காரியத்துல வெறுமை, பிசினஸ்ல வெறுமை, எல்லாவற்றையும் குடும்பத்துல ஒரு வெறுமை, எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆனா நம்புறீங்களா? கர்த்தர் என்ன இங்க இருந்து அனுப்பும்போது, நானும் விசுவாசிக்கிறேன், நாங்க இங்க இருந்து சென்னைக்கு போகும்போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நன்மையை வரும்போது நாங்க எப்படி வந்தோம்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா இங்க இருந்து போகும்போது நிறைவுள்ளவர்களாய், நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய், கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தர் எங்களை என்ன செய்வார்? கொண்டு போவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு. ஆமென். திருச்சியில இருந்து வந்து ஆண்டவரே வெறுமை அப்பா பிசினஸ் பண்ற எதுவுமே நன்மையை பார்க்கவே முடியல. ஆனா அவன் ஆண்டவரே சமூகத்துல, ஆண்டவரே நான் வெறுமையா என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லி வாஞ்சியோடு வந்ததுனால, நான் சொல்லு தம்பி. அதுக்கப்புறமேட்டு உள்ள மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் 20 பேர் தள்ளி உட்காந்துருந்தேன். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் பாஸ்டர் வந்து என் பேர் சொல்லி அழைச்சி இது கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே நானும் வந்தேன். தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. கர்த்தர் சொன்னாரே கூப்பிட்டேன். சரியா? கூப்பிட்டாங்க. வந்தோடனே என்னை பார்த்து எல்லாம் சொன்னாங்க, வாழ்க்கை நன்மை இல்லை, எல்லாமே தோல்வின்னு சொன்னாங்க. நான் கண்ணீரோடு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு அந்த டே ஃபுல்லாக நான் என்ன ஆவியான்ட்ட கேட்டனோ அது மட்டும்தான் ஆவியான பண்ணார். கடைசி வரைக்கும் எங்களுக்காக மட்டும்தான் அந்த ஆவியான ஃபுல்லாக எல்லாத்தையும் செஞ்சார். வெறுமையாக என்னை அனுப்பவே கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டோம். செப்டம்பர் அட்டன் பண்ணேன். அப்புறம் அக்டோபர் வரும்போது நான் சாட்சியோடு தான் வந்தேன். மீதி பேலன்ஸ் கட்டி அந்த காரை கையில் எடுக்க ஆண்டு உதவி செய்தார். ஐயா வாகனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கூட்டத்தில் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குதோ வாங்கிக்கோ. நல்ல கைப்பற்றி வாங்கிக்கோ. உன் வாழ்க்கை எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. நன்மைகள் எல்லாம் வரணும். ஆனால் என்ன செய்யல? வரணும். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் உன் கைக்கு வரும்படியாய் கர்த்தர் செய்வோம். எல்லாம் அப்படி கைகளை வச்சுக்கோங்கப்பா. பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் என் கையில வந்து சேரும்படியா வாங்கிக்கோங்க. ஐ ரிசீவ் இட். ஆண்டவரே சொல்லுங்க, நான் ரிசீவ் பண்றேன் ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. பெண்டிங்ல இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என் கையில். கம் ஆன் பீப்பிள். மால்கா சாலா ஒரு அலிலே சொல்லக்கூடாதா? கோயம்புத்தூர் பட்டணம் அசையும்படி சொல்லுங்க ஒரு ஆமென்.
ஹalleluya. பெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் உங்க கையில. ஆமென். அவனுக்கு எத்தனை மாசம் பெண்டிங்ல இருந்துச்சு? 7 மாசம். 7 மாசம். தீர்க்க தரிசனமான வார்த்தை இதெல்லாம். ஆமே, நான் யோசிச்சுட்டு வரல, நான் இவனை கூட யோசிக்கல. ஆனா ஆண்டவர் அவனை முன்ன கூட்டு அதை வச்சு பேசுறாருன்னா கர்த்தர் நமக்கு ஏதோ செய்ய போகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில ஆமென் எவ்வளவோ வர வேண்டியது, எப்படியோ இருக்க வேண்டியது எல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்குது. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? அவங்க 2 கை உயர்த்தி ஒரு அரை நிமிஷமாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை திறந்து கவலைப்படாதப்பா. ஆமென். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டம் எத்தனை பேருக்கோ தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா என் வாழ்க்கை நிறைய பெண்டிங்ல இருக்குதப்பா. என் வாழ்க்கை நிறைய பெண்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. சோத்ரமப்பா 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 சோத்ரமப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. உம்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் லைட்டா வெச்சுங்க. உம்மை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நல்ல கைதட்டி. என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நல்ல ஆசையா நன்மைகள் செய்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, உண்மை உள்ளவரே. உண்மை உள்ளவர். வாயை திறந்து நல்லா எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. உண்மை உள்ளவர் ஏன்னா அவங்களும் சொல்லுவாங்க. கேட்டுச்சா? நானும் உண்மை உள்ளவர் தான் சொல்றேன். கேட்டுச்சா? கேட்கல தானே? அப்ப வாயை திறந்து எல்லாரும் சத்தம் சொல்லுங்க. பக்கத்துல காதுக்குள்ள போய் சொல்லுங்க, உண்மை உள்ளவர். காதுல போய் சொல்லுங்கய்யா, உண்மை உள்ளவர். அப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. 1 2 3 4. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆசையாய். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய். நல்ல சிரிச்ச முகமா. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. அப்பா, என்றும் நன்மைகள் செய்பவரே. இன்னும் சத்தமா. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. கமோன். என்றும் நன்மைகள் செய்பவர்.
இன்னும் ஆசையா உண்மை உள்ளவரே உண்மைகள் செய்பவர் இன்னும் 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 உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன் ஆசையா என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன் உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என் வாழ்க்கையில எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் குடும்பத்துல என் பிசினஸ்ல என் சகல காரியங்களிலும் உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை பாடும் போதே ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணி உண்மை நான் அதை உணர்ந்தேன் அதிகமா காலையிலே அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்த போது ஆண்டவர் எனக்கு உள்ள இதை தூங்கி எழும்புறதுக்குள்ளே அப்படி இதை மனசுக்குள்ள கொண்டு வந்த இந்த பாடல் ஒரு அலையில சொல்லுவோமா ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க உண்மையாகவே என் வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவராய் ஆமென். 2023 எப்படி போச்சோ ஆனா 2024 நான் எனக்கு அவர் உண்மையுள்ளவராய் நன்மையை உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே ஆசையாய் உண்மை உள்ளவரே glory glory என்றும் நன்மைகள் செய்பவரே ஆமென் என்றும் நன்மைகள் செய்பவரே தனிமை வாட்டும் போது நம் துணையாய் இருப்பவரே சொல்றேன் இன்னைக்கு ஒருவேளை தனிமையான ஒரு சூழ்நிலை சிக்கி கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் துணையாய் இருப்பவரே உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவர் எல்லாரும் உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க என்ன அபிஷேகத்தால் என்னை நிரப்புவோம் ரலிலே சொல்லக்கூடாதா இறங்க வேண்டிய அபிஷேகம் உன் வாழ்க்கையில் இறங்கிச்சுன்னா எல்லாமே மாறும் 2010 வருஷம் அப்படி ஒரு தொடுதல் என் வாழ்க்கையில் வந்துச்சு எங்கள் ஊரில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு அப்போ ஊழியர் அப்போ ரட்சிக்கப்பட்ட அப்போ எனக்கு 19-20 வயசு அப்போ 19-20 ஆமாம் ரொம்ப வாஞ்ச ஊழியத்தில் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் சிஎஸ்ஐ சபையில் 13 வருஷம் சர்ச்சு கொயரில் இருந்து பாடின ஆள் தான் நான் அப்போ இயேசு நான் ரட்சித்தார் 2007 வருஷம் என்னை தொட்டார் எனக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது நான் ஊழியத்தை ஆசைப்படவே இல்லை ஆனால் என்ன கிருத்தை தெரிந்து கொண்டார் ராமன் சொல்லக்கூடாதா அதான் நாங்கள் லாஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று பாடினோம் எலும்புகள் உருவாகலை சீமைன எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே ஆமாம் சொல்லுங்கப்பா ஆமென் ஆமாய்யா உருவாகல இந்த பாடல் வந்து இந்த பாடலை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல தேவ மனுஷன் ஒருத்தர் பாடியிருக்கிறேன் ஆமாம் அப்போ அந்த பாடலை பாடினோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என்னன்னா எங்கள் அம்மா நான் எங்கள் வீட்டில் 2வது பையன் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ தரித்திரம் ஒரு பையனே வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ நான் உருவானவன 40வது நாளில் அவங்களுடைய மனசு என்னன்னா இந்த பிள்ளை உருவாச்சா என்ன செய்ய முடியாது
வளர்க்க முடியாது சொல்லி, இது என்ன, நான் கருவில் இருக்கும்போதே அவங்க அழிக்கிறதுக்கு தான் சில காரியங்களை செஞ்சாங்களாம். ஆனால் இது அழியலை. உங்கள்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன் நான். எப்படி உட்கார்ந்துருக்குது பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, ஆண்டவர் எனக்கு சொல்ல, இது உங்களுக்காக சொல்கிறேன் நான். ஆமென். அப்போ நான் பிறந்து கையில் எங்கள் அம்மா பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா, புள்ள ஊனா என்ன செஞ்சுருக்க கூடாது சொல்லுங்க அப்படிங்களே. நம்ம போனால், ஏன்னா அவங்க சொன்ன நிறைய ரெமெடிலாம் வந்து நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடக்கூடாது. கரெக்டா? அப்போ பிறந்தோடனே என் கையையும் காலையும் தான் பார்த்தாங்களாம். கை கால ஆண்டவர் சமமாய் கொடுத்துருக்கிறேன், நல்லா கொடுத்துருக்கிறேன். அப்போ தான் எனக்கு, அப்போல்லாம் நமக்கு எங்கள் அம்மா தெரியாமல் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி நான் ஒவ்வொரு கூட்டத்தில் சொல்லுவேன், அவங்களுக்கு தெரியாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமாம், சரிங்க, தப்பு இல்லை. பக்கத்தில் பார்த்துங்க, சிரிச்சா தப்பு கிடையாது. நம்ம மீட்டிங் சந்தோஷமாக இருக்கட்டும். சொல்லுங்க ஆமே. ஒரு அழியில் சொல்லக்கூடாதா? ஆனால் தாய் கருவில் நான் உருவாகிறதுக்கு முன்னக்கூட்டியே ஒருத்தர் எழுதி வச்சார். எஸ்டிசி ஹாலில் 2023 டிசம்பரில் இப்படி ஒரு கூட்டம் நடக்கும். உங்கள்கிட்ட போய் தெரியாமல் சொல்லிட்டேன் பார். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் ராக்காபூஷால். அப்போ அப்படித்தானே வளர்ந்தேன் நான். யாரும் தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாது, ஊழியத்தில் நிறுத்துறதுக்கு யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. இயேசுவும் நானும் மட்டும்தான். ஒரு ஆமே. அப்போலாம் ஆசையாக இருக்கும். ஒரு வேளை பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தாங்கன்னா, சரி இவங்க வீட்டிலலாம் நம்ம பிறந்திருந்தா யோசிப்போம்ல. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆனால் அப்போ தான் ஒரு நாள் அந்த மனநிலைமையிலேருந்து ஆண்டு நான் மாற்றினார். தட்டினார் ஒரு முறை, இப்படி, டேய் நீ ஏன் புள்ளடா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு ஆமை. சத்தமாக சொல்லுங்க ஐயா, நீ ஏன் புள்ளடா. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே. நான் ஒரு முறை சில அனுபவங்கள் வந்து என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ற அப்படியே பிரத்யட்சமாக என்னோட இடைபடுவார். அப்போ ஒரு முறை நெய்வேலியில் ஒரு மீட்டிங்கில் என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அதை நடத்துகிற ஒரு சகோதரனுடைய அப்பா பாஸ்டர். அவர் வெளியே வேலை செய்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறாரு. அவர் பையன் அவர் நல்லா பேஸை கொடுத்துட்டாரு. அவங்க பையன் பின்னால் தான் அவருக்கு ஊழியம் செய்கிறான். அப்போ என்ன வச்சு மீட்டிங் நடத்துகிறாங்க நெய்வேலியில், பெரிய மீட்டிங். அப்போ அந்த இடத்துல நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதுக்காக போய் உட்கார்ந்து இருக்கும்போது, அந்த பையன் ஒர்ஷிப் நடத்துமோ அவங்க அப்பா பின்னால் கை உயர்த்திட்டு இருந்தார். அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன, நமக்கெல்லாம் இப்படி இல்லையேங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு ஆமை. என்னடா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் தனியே நிற்கிற மாதிரி இருக்குது, நமக்கெல்லாம் இப்படி யாருமே இல்லையே ஆண்டவரே. அப்போ அந்த நேரம் ஆண்டவனோட தட்டி என்னோட பேசினேன், டேய் உன் பின்னால் நான் இருக்கிறேன்டான்னு சொன்னேன். இதை உங்ககிட்ட நான் சொன்னது தப்பு தான், ஆனாலும் சொல்லிட்டேன். நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடையாதா? இப்படியே உட்காந்துறீங்க. நல்லா ஒரு ஆமைன்னு சொல்லுங்கம்மா, சிரிச்ச முகமாக சொல்லுங்க. அப்போ தான் ஆண்டு சொன்னாரே, உன் பின்னால் நான் இருக்கிறேன். அழுதுட்டேன். வேற என்ன இருக்குது இந்த உலகத்தில்? வேற என்ன இருக்குது சொல்லுங்கம்மா? யார் இல்லைன்னா அவர் இருக்கிறாரும் பட்சமா. ஆமென். தசைகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, எலும்புகள் உருவாகலை, ஆனால் தரிசனம் உருவாகிச்சு. உன் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த நோக்கம் நிறைவேறிச்சு. இதுவரைக்கும் நீ நம்பு, இதுவரைக்கும் நடக்காதது நீ நடக்கும்படியாக கர்த்தர் உனக்கு செய்வா. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். எத்தனை பேருக்கு நன்மை எனக்கு கர்த்தர் செய்யணும், அவங்க மட்டும் கை உயர்த்தி சத்தமா பிசாச வெட்கப்படுத்தி சொல்லுங்க, உண்மை உள்ளவர், என்றும் நன்மைகள் செய்பவரே. கம் ஆன். என்றும் நன்மைகள் செய்பவர். இன்னும் அசையாய், உண்மை உள்ளவரே, என்றும் ஷாகாதலரவா. என் அப்பா எனக்கு நன்மை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், நன்மைகள் செய்பவர். எத்தனை பேர் விசுவா? இன்னும் சத்தமா, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். இன்னும் ஆசையா, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே,
என்றும் நன்மைகள் செய்பவர். ஆமென். அப்பதான் அந்த ஒரு மீட்டிங் 2010 ரொம்ப வாஞ்ச, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். அப்போ எங்கள் ஊரில் ஒரு தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க, வனாந்தரம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் போய் ஜோமனை போவேன். சாயங்காலம்னா பைக் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போவேன். யார் நம்ம கத்துனா கூட யாருக்கும் கேட்காது. பனை மரங்களும் அந்த விராலி செடி சின்ன சின்ன செடிகளாக வளர்ந்து நிற்கும். உள்ளே போய் அப்பான்னு கத்துவேன். சொல்லுங்க ஒரு ஆமென். கத்துவேன். பைத்தியம், நம்மளெல்லாம் பார்த்தா பைத்தியம்னு சொல்லுவானுங்க. இது ஒரு ஆயிடுச்சு இதுக்கு. சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுங்க ஆமே. ஒரு முறை எங்கள் அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் பார்த்துட்டு உனக்கு ஏதோ ஆயிட்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், கிறிஸ்து ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு வெறியாக இருந்தேன். அப்போ தான் 2010 ஒரு தொடுதல், இப்படி ஒரு கூட்டத்தில் தான் இவனை நான் எப்படி கூப்பிட்டேனோ அப்படி என்ன ஒரு தெய்வ மனுஷன் கூப்பிட்டார். ஆமென். சொன்னார், வாழ்க்கையே மாறுது, இதோடு நீ அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை தான் மகிமை இறங்கிச்சு என் மேலே. சிந்தனைகள் மாறின, செயல்கள் மாறிச்சு, ஊழியங்கள் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த கூட்டத்தில் மாற வேண்டியது எல்லாம்? ஆமென். ஒருவேளை இன்னைக்கு உங்களெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த கூட்டத்தில் உட்கார வச்சிருக்கிறாருன்னா உன் வாழ்க்கையிலையும் அப்பா ஏதோ செய்ய விரும்புகிறார். நம்புற பிள்ளைகள் என்ன பார்க்காத, ஒரு வழியில் சொல்லக்கூடாதா, கர்த்தாவை என்ன நீங்க தொட போறீங்க சுவாமி. ஆமே. அது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்க தான் ஊழியக்காரரா? ஆமாம்மா, நான் ஒரு வயசான ஆளா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆமே. ஒரு ஆளிலையா சொல்லக்கூடாதா? அதான் சொன்ன, என்ன பார்க்காதீங்க, கர்த்தர் இன்னைக்கு ஏதோ உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 5 பேராக இங்கே வந்தோம். சும்மா வரல, ஏதோ உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அவ்வளவு தூரம் எங்களை ட்ராவல் பண்ணி எங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அப்போ நம்புகிற பிள்ளைங்க நல்ல சந்தோஷமாக பரலோகத்துக்கு கேட்குற மாதிரி உங்கள் 2 கரங்களை உயர்த்தி, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, ஆசையாய் உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் அப்படி சொல்லிட்டே இருங்களேன். கர்த்தருடைய மகிமை இறங்குறத பார்க்கிறேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என் வாழ்க்கையில என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, அப்படியே வாங்கிக்கோங்க, என்றும் நன்மைகள் செய்பவரே, செய்ய போறீங்கப்பா இனிமே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, இன்னும் சத்தமாய் உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
ஆமென் ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நல்ல 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 உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. தனிமை வாட்டும் போது நம் துணையாய் வருபவரே. சொல்லலாமா? தனிமை வாட்டும் போது நம் துணையாய் இருப்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உந்தன் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்னும் நன்மைகள் செய்பவரே, ஆசையா செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். இன்னும் சத்தமா, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை வாங்கிட பலன் கொடுத்து ஆமென் ஆமென் தயவாய் அணைப்பவரே. நல்ல கை தட்டி அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மையுள்ளவர் என்று சொல்லலாமா? உண்மை உள்ளவரே, நல்ல கை தட்டி என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நீ தட்டும் போதுதான் திறக்கும். செய்பவரே. எனக்கு திறக்கணும்னு சொல்ற பிள்ளைங்க, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. 1 2 3 4 உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். நல்ல கையை ஜோரா தட்டி அப்பாவுக்கு. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென். இனி ஆண்டுடைய சித்தம் தான். இனி ஒவ்வொரு மாசமும் 2வது சனிக்கிழமை டோக்ஸா கோயம்புத்தூர்ல நடக்கும். கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஆமென். அடுத்த ஜனவரி மாசம்லாம் நல்ல வேற மாதிரி வாங்க. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ரொம்ப எதிர்பார்ப்போட கிருபைகளை பெற்றுக்கொண்டு வாங்க. இந்த தம்பி மாதிரி நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் சொல்லுவான், இவன் ஒரு சாட்சியை எவ்வளோ ரைட்டு பார்த்தீங்களா? அப்போ அந்த கூட்டத்துக்கு வெறுமையாய் வந்தபோது, ஆனால் வாஞ்சையோடு வந்தான். அடைக்கப்பட்ட வழிகள் கர்த்தர் திறந்து 7 மாசமாக இருந்த தடைகளை கர்த்தர் மாற்றி அவன் கையில் கர்த்தர் அந்த வாகனத்தை கொடுத்து, ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்ப்போம். அது மாத்திரம் கிடையாது, வாகனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, வந்து சாட்சி சொன்னான். அடுத்த மாதம் ஒரு சாட்சி வந்தான். ஆமென். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்தது, அப்படியே திறக்க வேண்டிய நன்மைகள் திறந்தது, வாகனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அடுத்த மீட்டிங் வரும்போது அவனை சொல்லுவான் பாருங்க. சொல்லு ராஜா. அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நாங்கள் கீழே அந்த பாஸ் சொன்னாங்க வாழ்க்கை நன்மைன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ப்ரேயர்லாம் முடிஞ்சு 11 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. நான் ட்ரெயின் வரணும், வேகமாக ஓடியாந்தோம். ஸோ கீழே வந்தோடனே ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்து என் கையில் ஒரு காணிக்கை மாதிரி கொடுத்து, நீங்கள் வச்சுக்கோங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் ஒருத்தவங்க வந்து அந்த அமௌண்ட்டை நான் வாங்குறேன். என் வாழ்க்கை நன்மையே இல்லை, ஃபஸ்ட் டைம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அப்படி ஒரு இது கர்த்தர் பேசினார் தானே. இப்போ மீட்டிங்லேயே சொல்லிட்டார், உனக்கு நன்மையை கர்த்தர் தர. அவன் மீட்டிங் முடிச்சு வெளியே போகிறான். கூட்டத்துக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தர், அவங்க அதுக்கப்புறம் எனக்கு கூட பேசினாங்க. அப்புறம் எனக்கு அவங்கனே தெரியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தம்பியை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு காணிக்கையை கொடுத்து, தம்பி இது உனக்கு ஒன்றா. அப்போ தான் எத்தனை பேர் ஒரு அடையாளம், எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்ட போகிறார். நல்ல ஒரு ஆமென். உண்மையா விசுவாசிக்கிற பிள்ளைங்க நான் பார்ப்பேன் கண்டிப்பா, அப்படி சொல்ற பிள்ளைங்க, நீ வெளியே போகும்போது ஒரு நல்ல செய்தி உன் காதுல கேட்கும். ராமன் சொல்லுங்கப்பா. இது வரைக்கும் கை கூடாத காரியங்கள் இனி கை கூடும். விசுவாசம் வாங்கிக்கோ. அடுத்த ஜனவரி மாசம் நானும் சாட்சி அளிக்க போறேன்னு சொல்ற பிள்ளைங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். பரவாயில்ல. எனக்கு காலையில் தான் சொன்னாங்க, நம்ம சபாநாயகர் அப்பாவை அவங்களுடைய தாய்மா, அவங்களோட அக்கா பையனா நம்ம வில்ஃப்ரெட் அவர் வந்து எங்கள் திருநெல்வேலியிலேருந்து நம்ம மீட்டிங்காக பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. சும்மா மட்டும் வரல, அவங்க ஒரு ஏரியாவில் ஒரு மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி அவர் ஆசையாக காத்திருக்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன? எத்தனை பேர் நம்பி நன்மை வர ஆரம்பிச்சுன்னு சொல்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மை உள்ளவரே, நல்ல வாய் திறந்து என்றும் நன்மைகள் செய்பவரே. நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கேட்கிறேன், ஐயா அந்த பாடலை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு தெரியாது? இது தெரிஞ்சையா நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? தெரிய வேண்டாததெல்லாம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. சினிமா படம் தெரியும், இத்தனை மணிக்கு எந்த சீரியல் ஓடுதுன்னு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சி, அவர் உங்களை பற்றியே பேசலை. ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, பக்கத்தில் கொடுங்க. அப்படியே எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சரி தெரியுதா தெரியல, இந்த பாட்டு உண்மையிலே எத்தனை பேருக்கு ஒரு ஒரு பலனா இருக்கு நம்புறீங்க? உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே இருக்கு. உண்மை உள்ளவரே. இந்த பாட்டு ஒரு முறை நம்ம இதில் பாடணும்ல, நம்ம லோக்சால பாடணுமா, நம்ம பிரேயர் ஹவுஸ்ல பாடணுமா? ஆமென். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. அடையாளம் என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. அந்த மகிமை அப்படியே ரிலீஸ் பண்றோம். நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசி எனக்கு செய்ய போறார்? உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்பவரே. இன்னுமாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்பவரே. அப்போ அந்த தம்பிக்கு வந்து மீட்டிங் முடிஞ்சு போகும்போதே அவன் கையில் ஒரு நன்மை அவன் வாங்கினான்.
அவனுக்கு ரொம்ப விசுவாசம் வந்துட்டு. அப்போ கர்த்தர் ஏதோ கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கரெக்டாக வீட்டுக்கு போகிறான். அது பிறகு எத்தனை நாளில் நடந்தது? கரெக்டாக ஒரு வாரத்தில் ஒரே வாரத்தில் அந்த வாகனம் 7 மாதம் தடைப்பட்ட அந்த நன்மைகளை கர்த்தர் அவன் கையில் கொண்டு வந்து, உங்களை பார்த்து இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்க ரெடியா இருக்கீங்க? நம்புறீங்களா? இன்னும் ஒரு வாரத்தில், இன்னும் 7 நாட்கள்ல கர்த்தர் உனக்கும் செய்ய வேண்டிய நன்மையான வாங்கிக்கோங்க. உனக்கும் செய்ய வேண்டிய நன்மைகளை, உனக்கும் செய்ய வேண்டிய கிருபைகளை வாங்கிக்க. 2 கையை உயர்த்திக்கோங்கப்பா. தெய்வமே, இந்த வேளையில அந்த கிருபையை உங்க பிள்ளைகள் மேல ரிலீஸ் பண்றேன்ப்பா. வர வேண்டிய நன்மை இன்னும் 7 நாட்களுக்குள் உங்க பிள்ளைகளுக்கு வந்து சேரும்படியா தேவ சமூகத்திலிருந்து நான் பேசுகிறேன். எல்லாம் வந்து சேரட்டும் இப்பொழுது. ரைட் நவ அந்த தடைகளை உடைக்கிறேன் இப்பொழுது. அந்த போராட்டங்களை மாற்றுவாராக. விசுவாசி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம எதிர்பார்த்து கொண்டே சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்க ஐயா. ஆமென். இப்போ ஆண்டு ஒன்று சொன்னார், சொல்லட்டுமா? எத்தனை பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மொட்டை கையெல்லாம் வைத்த கூடாது. கர்த்தர் சொல்லு சொன்னா 2 கையும் உயர்த்திடணும். இப்போ எனக்குள்ள 7 கர்த்தர் இப்போ என் உள்ளத்துல வச்சாரு பாருங்க. ரெடியா இருக்கீங்களா கேட்கறதுக்கு? ரெடியா இருக்கீங்களா? மால்கா ராஷர் எலியா வந்து எலியாட்ட ஆண்டவர் சொன்னாரு, பெருமழை பெய்ய போகுதுடானி. அப்போ தான் வேலைக்காரன்ட்ட போய், நீ சமுத்திர முகமாய் போய் பார். என்ன போய் பார்? சமுத்திர முகமாய் போய் பார். அப்போ அவனும் சொன்ன உடனே போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. முதல் முறை போய் பார்த்தா இல்ல, 2வது முறை போய் பார்க்கறான் இல்ல, 3வது முறை போய் பார்க்கறான் இல்ல, 6 முறையும் பார்த்த பிறகும் வந்த ஆன்சர் இல்ல. ஆனா 7வது முறை பார்த்த பொழுதோ வாங்கிக்க 7வது முறை பார்த்த போதோ வெறுமை அவன் பார்க்கல, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி நிற்கிறத பார்த்தான். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கூட்டத்துல விசுவாசிங்க. இனி நீ பார்க்க வேண்டிய அற்புதங்களை பார்க்க வேண்டிய நேரம். ஆமென். சில நினைச்சிருப்பீங்க தானே, மால்காரா ஷீட்டால எலும்பு வாங்க கமலன். 7 வருஷம் கம்ப்ளீட். 7 வருஷம் உங்களுடைய அந்த துக்கத்தின் காலங்கள், அந்த வெட்கத்தின் காலங்கள், அந்த வேதனையின் காலங்கள், ஏமாற்றத்தின் காலங்கள், தனிமையின் காலங்கள் முடிந்து போய் இனி புதிய தொடக்கமாய் கர்த்தர் 2 கையை உயர்த்திக்கோங்க. மால்காரபோ சாந்தா. இன்னைக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல ஊற்றுகிறார். ஆவியானவர் டக்குனு காமிச்சார் எனக்கு. உங்க காத்திருக்குதல் முடிந்து ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட்டு, ஒரு அடையாளத்தை கர்த்தர் கட்டளையிட்டு, மால்காரபோ ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி இருக்கிறது. இனி சாதாரண மழை அல்ல, எல்லாவற்றிலும் பெருமழையை. எத்தனை பேர் விசுவாசி? இன்னைக்கு ஒரு பெருமழை. Holy Spirit, Holy Spirit, ஒரு பெருமழை. விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் வேணும்? நீங்க பாப்பீங்க பிரதர். 6 வருஷங்கள், 6 மாதங்கள், 6 முறை நான் பார்த்தேன். ஆனா இல்ல. கர்த்தர் சொல்றார், இனி 7வது முறையாய்ப்பார். நீ எதிர்பார்த்தவைகளை நீ காணும்படியாக, நீ எதிர்பார்த்த நன்மைகளை நீ காணும்படியாக, நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை நீ காணும்படியாய். இனி உன் கண்கள் வெறுமையை பார்ப்பதல்ல, உன் கண்கள் அற்புதங்களை காணக்கூடிய உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே,
என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மையில் இந்த பிரதர் உண்மையாக சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்குரிய விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு? பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நடக்காதா, இந்த நாள் நடக்காதா, இப்போ நடக்காதா, இன்னைக்காவது நடந்துடாதா? ஃபோன் மெசேஜ் வரும்போதெல்லாம் எவனாவது போட்டுற மாட்டானா காசு? ஆமாம், டிங்குன்னு மெசேஜ் வந்து ஏதாவது கிரெடிட் ஆகிருக்காதா? ஆனால் அங்கே சொல்லுங்க, அங்கே மைனஸில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். உங்கள் முகம்லாம் இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? அப்படி இல்லை, எல்லாருக்கும் மைனஸில் போய் நாங்களே செத்து சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமென். உன்னை கர்த்தர் வேற லெவலில் மாற்றுவார். விசுவாசி, வேற லெவலில் மாற்றுவாரியா? ஏமே விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் தீர்க்கதரிசன வார்த்தை. எனக்கு தெரியும் ஆண்டு, நான் ஒன்றே வந்து ஆண்டோட சொல்லிட்டு வருவேன், எனக்கு தெரியாது, என்ன பண்ணுமோ அங்கே பண்ணுங்க சுவாமி. ஏமே நான் ஆண்டுடைய வார்த்தை அப்படியே வந்தது பாரு. 7 நாள் இன்னைக்கு யோசி வச்சு பாரு. ஏமே அவர் உண்மை உள்ளவராய். நம்ம எலியாட்ட ஆண்டு சொன்னார், பெருமழை பெய்ய போகுதுடா. அவனும் போனான் விசுவாசத்தோடு. வேலைக்காரனை பார்த்து சொன்னான், அவங்க வாழ்க்கையில் பக்கத்தில் கைப்பிடிச்ச அவங்க வாழ்க்கையில் பெருமழை பெய்ய போகிறாங்க. ஆமே, அதுக்கு அடையாளம் தான் நைட்டு பெஞ்சிருக்கு. போங்கய்யா. ஆனா ஆண்டவர் வந்து ராஜாட்ட எலியாட்ட சொல்லுவார், மழை உன்னை தடை பண்ணாதபடிக்கு நீ ஓடி வந்துருன்னு சொல்லுவார். நான் அவங்களெல்லாம் பார்த்து சொல்றேன், அவங்களெல்லாம் ஆண்டவர் அழகாய் கொண்டு வந்திருக்கிற. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ சாதாரண மழை அல்ல. 2024 பெருமழை. ஆமென். உண்மை உள்ளவர், என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. தெய்வ பிரசன்னத்தில் சொல்றேன். ஆமென். இவன் மீட்டிங் முடிஞ்சு வெளியே போறதுக்குள்ள தேங்க்யூ பிரதர், ஒரு அடையாளமாய் அவன் கையில் ஒரு அமௌண்ட் வருது. ஆமென். அப்படியே ஒரு வாரத்தில் ஆமென். இன்னும் இப்போமா வாவ், என்னங்க உங்களுக்கு புரியலையோ? அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி பென்ஷன் வந்து வராம, அந்த ஆர்டர் வராம இருந்துச்சா, இப்போ ஒரு போன் வந்துச்சு. Glory! இதாயா கர்த்தருடைய மகிமை. சூப்பர்ல நம்ம ஆண்டவர். சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்காக? 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
6 முடிஞ்சு 7 ஆரம். என்னையா என்னையா கை தட்டி கந்தரம் பிசாச வெட்கப்படுத்தையா. Glory. அந்த போன் தான் வந்துச்சு. வெளியே போனீங்களா? நான் எப்பவுமே போக மாட்டாங்களே நான் நினைச்சேன். நான் ஏன்னா கர்த்தர் நல்லவர்ல, சூப்பர்ல. அந்த கர்த்தருடைய மகி அந்த ஆண்டவர் அந்த பிரயாணத்தை பார்த்த, அந்த அலைச்சலை பார்த்த. எவ்வளவோ இருக்கு, ஆனாலும் என் பிள்ளைகள் சூப்பரியா சூப்பரியா. ஆண்டவர் நன்றி. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் இப்போ செய்பவர். இப்போ ஆண்டு சொன்னார் பாரு எனக்கு ஒன்று. இப்போ எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? அந்த மீட்டிங் முடிஞ்சு போன பிறகு அவனுக்கு செஞ்சேன். இப்போ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஓ ஜீசஸ், சூப்பர். சாட்சியா இல்லையா? சொல்லுங்களேன், சாட்சியா இல்லையா? 6 மாசம் முடிஞ்சு நான் 7ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துறாரு பாரு. ஆமென். 6 மாசம் வர வேண்டிய நன்மைகள் ஒவ்வொரு மாசமும், இந்த மாசம் வந்துராதா, அந்த மாசம் வந்துராதா, இப்போ வந்துராதா, அப்போ வந்துராதா. கரெக்டா இப்போ ஃபோன் வந்தது, உங்களுடைய பென்ஷன் ஆர்டர் பாஸ் ஆயிட்டு. ஆமென். நன்மைகள் வந்து விட்டது. சும்மா ஆண்டுடைய கிருபை வாங்கிக்கங்க. 2 கை உயர்த்திக்கோங்க, பிடிச்சி கேட்ச் பிடிச்சிருங்கப்பா. ஆமாம், எல்லாம் கை நீட்டுங்கப்பா. இவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எப்படி இவங்களுக்கு செய்தாரோ உங்களுக்கும் செய்வார். நான் சொன்னேன் தானே, இங்கிருந்து போகும்போது எனக்கும் செய்வார். மால்கா மொத்தம் ஆண்டவரே நீ கொடுத்த நன்மைக்காக நன்றியப்பா. இனி இதுக்கு பின்பு சாதாரண மழை அல்ல, பெருமழைப்பா. பெருமழை 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 பெய்யட்டும் ஆண்டவரே, பெருமழை பெய்யட்டும் ஆண்டவரே, பெருமழை பெய்யட்டும். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. மேலானதை பாருங்க. ஆமே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க மேலானதை பாருங்க. அன்னைக்கு வரும்போது முன்னாடி என்னோட ஃபேஸ்புக்கில் வீடியோ கமெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு சிலர் வந்து, நீங்கள் ஷூ போட்டு ஆராதிக்கிறீங்க, கலத்தி போடுங்க, அப்படி இப்படி பேசி மெசேஜ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. என் மனசுக்குள்ள ஒன்று தான் இருந்துச்சு. ஓரளவு இப்போ நான் ஒரு 6 அடி இருப்பேனா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சொல்லுங்க. இவ்வளோ உயரத்தை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. கரெக்டா இல்லை? உண்மையில் நான் ரூமில் உட்காந்து என்ன அப்படியே ஒவ்வொன்றா யோசிக்கிறேன். அவ்வளோ இதாக இருந்து அவ்வளோ வார்த்தையை பேசுகிற, அதை கேட்க மாட்டேங்கிறானுங்க. மிஞ்சி போனால் ஷூ எவ்வளோ எத்தனை இன்ச்சு இருக்கும்? ஒரு 3-4 இன்ச்சு இருக்குமா? அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? மேலானதை பாருங்க. சொல்லுங்க மாட்டேங்கிறீங்களா? ஒரு ஆமே, நீ ஷூவை போடுறதுனால போட்டா, நீ ஷூவை கலத்தி போடுறதுனால நீ பெரிய யோக்கியம் கிடையாது. ஆமே, நீ ஷூவை கலத்துனா நீ ரொம்ப பரிசுத்தவான். நீ ஷூவை போட்டுட்டானா நீ அப்படி கிடையாது. உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயத்தில் அவ்வளவு கேட வச்சுட்டு நீ என்னத்தை கலத்தி நீ வெள்ளைய உடுத்தா கூட அது பொய்யான ஒரு விஷயமா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அப்படி இல்லை தானேன்னு கேளுங்கப்பா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நடுக்கத்தோடு இருக்கணும், அது மாற்றமே கிடையாது. புரியுதா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொன்னார், உன்னுடைய பாதரட்சை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். ஐயா, அதில் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு ஐயா. அது வரைக்கும் அவன் வந்து தன்னுடைய தரிசனத்தெல்லாம் மறந்து, அவன் ஆண்டவரான அழைத்த நோக்கத்தையே மறந்து, தன் மாமா வீட்டில் 40 வருஷ காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டு சொல்லுவான், பழைய வாழ்க்கை எரிஞ்சிட்டு வாடா, உனக்கு புதிய வாழ்க்கை காத்து இருக்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமே.
உன் பழச அங்க கலத்து, பழையதை கலத்தி வச்சுட்டு உன்னை ஒரு புதிய ஒரு காரியத்துக்கு நான் அழைத்து கொண்டு போக போகிறேன். ஆமென். பழைய சிந்தனையை வையங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நீ அழைத்த அழைப்பு நீ பார்வோனுக்கு முன்பதான் நீ நிற்கணும். நீ இன்னைக்கு ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறா, அத கலத்தி வை. சும்மா பாதரட்சை கலத்தி நம்ம ஆண்டவர் சொன்னா வானம் எனக்கு சிங்காசனம், மொத்த பூமியே அவருடைய ஆளுகளை தான் இருக்கு. செருப்ப தலையில தூக்கி நடக்க முடியுமா? நீ சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமே சொல்லுங்க. ஆமே. இப்போ ஒரு எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய ப்ரேயர் ஹவுஸ்லாம் நான் சர்ச்சுக்குள்ளெல்லாம் நான் போட்டு போக மாட்டேன், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆமே. இதே வெளிநாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாலாம் நான் போயிருந்த போதெல்லாம் பாஸ்டரே ஷூ போட்டு தான் உள்ளே போகிறான் சர்ச்சுக்குள்ளே. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் தான் அவங்க சொன்னாங்க இல்லை வந்துருங்கன்னு சொன்னாங்க, போயிட்டு எனக்கு காணாமல் போயிடக்கூடாதான். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஏமே. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மீட்டிங்கில் குறைஞ்சது 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்ல புரியுதா? இன்றைக்கெலாம் நீங்கள் ஒன்றுமே பார்க்கல, சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. யூடியூப்பில் போய் பாருங்கள் நம்ம மீட்டிங்கை. ஏமே. அப்போ அந்த 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 இடத்துல எனக்கு அந்த அளவு நின்னா தான் என்னால் நிற்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. அது நம்ம நடத்துறது ஒரு ஹால், ஒரு மண்டபம், இப்படி தான் நடத்தும். அதனால அதில் நம்ம இருதயம் தான் பலிபீடம், அது சுத்தமாக இருக்கட்டும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இவனை என்னத்தை தான் பார்த்தானுங்களோ தெரில, ஷூவை கலத்து ஓத்தம் போட்டிருக்கான், உங்கள் ஆடை சரியில்லை. அது எப்படி இப்போ ரைமிங்கில் போட்டிருக்கான். ஒரு பாட்டு பாடுனேன் லாஸ்ட் எங்கள் டோக்ஸால, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்கள் தோளுலனே. அதுக்கு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருக்கான், ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்கள் ஆடை சரியில்லை. சொல்லுங்கப்பா. ஏமே. இந்த நகை போடுறது ஐயா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமே. ஆமேன். ஆமாம். இது நம்ம போட்டிருக்கிறதுனாலையும் ஒன்றும் கிடையாது, போடலைனாலும் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் மெட்டல். புரியுதுங்களா? என்ன ஒன்று நான் என்ன எதனால் இன்னைக்கு நான் அதை வியர் பண்ணுறேன்னா, நான் வந்த நிலைமை எனக்கு தானே தெரியும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வந்த நிலைமை எனக்கு தானே தெரியும். வெறுமையும் ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அலங்கரித்து வச்சிருக்கிறார். ஒரு அழியில சொல்லக்கூடாதா? என்னை அலங்கரித்து வச்சிருக்கிறான்னு நினைச்சதுனால தான் நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன்னையும் அலங்கரிப்பார். ஆமென். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் மட்டும் பாரு. ஆமென். மனுஷனை பார்த்துட்டியோ முடிச்சுட்ட, உன் நன்மை நீனே கெடுத்துட்டு வந்த. மனுஷனை பார்க்கவே பார்க்க, அவரை நோக்கி பார். உனக்கு பிடிச்சவன் வருவான், பிடிக்காம வருவான், எவனையும் பற்றி பேசா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? யாரையும் பற்றி வழக்காடாது, யாரையும் நியாயந்தி இருக்காது. நீ பார்க்க வேண்டிய மகிமையை பார்த்து கொள்ளு, அவரை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. அவரை நோக்கி பார் ஐயா. ஆமென். வர வேண்டிய நன்மை உடைச்சிட்டு உன்னை தேடி வரும். ஆமென். அதனால தான் அந்த சாட்சியை கேட்டீங்க. 6 மாசம் வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங்ல இருந்தது. வந்தது பார் ஃபோன் கால், உங்க ஆர்டர் பாஸ் ஆயிட்டு. அது டோக்ஸாவிலே கோயம்புத்தூர் மீட்டிங்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேலானதப்பா. ஆமென். கீழேயே பாத்துறாத, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழேயே பாத்துறாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதே போல் தம்பிக்கு செஞ்சார். அதே போல் அடுத்த மாதம் அவனுடைய வீடு கூட அது ஒரு சாட்சி மட்டும் கேட்டு அப்படியே டைம் என்னப்பா உன்னை சார் அக்டோபர் இது செப்டம்பர் முடிஞ்சு அடுத்த அக்டோபர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அன்றைக்கி என்ன வாக்குத்தத்தம்னா நுகத்தடியை முடிப்பான்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணாங்க. ஸோ நாங்களும் ப்ரேயரில் இருந்தோம், நானும் என் தம்பியும் ஜோம் பண்ணிட்டு போயிட்டோம். நாங்கள் சின்ன வயசுல மெதுவாக சொல்லு தம்பி. கர்த்தர் சொன்னார் உன் நுகத்தடியை முறிப்பேன். அது ஜோம் நீட்டு அந்த தம்பி வீட்டுக்கு போயிட்டார். ஸோ வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட சின்ன வயசுல சொந்த வீடு இல்லாமல் இருந்தோம். இப்போ நாங்கள் இருக்க இது வாடகை வீடு 33வது வாடகை வீடு. ஸோ வருஷம் வீடு மாற்றிட்டே தான் இருப்போம். ஸோ நாங்கள் அப்படி வந்திருக்கீங்களா? வாடகை வீடு வாழ்க்கையே வாடகையில் போயிட்டு இருக்குன்னு அப்படி யாராவது இருக்கீங்களா? கை உயர்த்திங்கம்மா. இதான் உங்களுக்கு இந்த 1 2 3 4 5. ஆமென். அல்லேலூயா. வீடு வாடகை விடுறவங்க ஒரு அல்லையா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. வாடகை எல்லாம் சொந்த வீடாக மாற போகுதுங்க. வாங்கி. ஆமென்.
33வது வீடு. ஆமே, ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் ஒரு பொருள்லாம் காலி பண்ணி கொண்டு போகிறோம், எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அப்போது நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டு போனோம் தம்பி, ஜோம் பண்ணிட்டு போன உடனே அடுத்து கரெக்டாக 15 நாளில் எனக்கு ஒரு இடம், நாங்கள் ரொம்ப பாட்டு இது டக்குன்னு இடம் அமைஞ்சிச்சு. இடம் அமைஞ்சோம், டக்குன்னு குழி போட்டு டக்குன்னு பேஸ் மட்டுமே முடிச்சு இன்றைக்கி செவ்வறு எழுப்பியாச்சு. ஐயா இது என்னையா நடக்குங்க? நீங்கள் இது உண்மையான சாட்சி நம்புனீங்கன்னா தம்பி திருச்சி தான். மீட்டிங் முடிஞ்சோடனே தம்பி கூட போய் என்ன செய்யுங்க, திருச்சிக்கு போய் அதை பாரு. சரியா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு இல்லையா? இப்போ அடுத்த தம்பி அடுத்து கட்ட ஆரம்பிச்ச வேண்டியதான். ஆமாம். எவ்வளோ நாள் முடியும்? 1 மந்த்தில் முடிஞ்சிடும். 1 மந்த்தில் முடியும். சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். திருச்சிலையும் டோக்ஸாவை நடத்திடுவோம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். சரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொந்த வீடை நான் உங்களுக்காக பேசுகிறேன். 2024 கை உயர்த்திக்கோங்க. இனி அலைஞ்சிட்டு என் பொருளை தூக்கி நடக்க மாட்டேன். கர்த்தர் என்னை இளைப்பாற பண்ணி உனக்கான ஒரு வீட்டை கர்த்தர் உண்டு பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். God bless you தம்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்? சந்தோஷமா சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 பேர் நல்ல ஆவியில ஆமென்னு சொல்லி என் கூட உட்கார்ந்தா போதும். ஆமென். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நல்ல கையை உயர்த்தி தட்டுவோமா? உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆசையாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என் வாழ்க்கையில நன்மைகள் செய்பவரே. ஆமென், ஆமென். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நீங்க மட்டும் நல்ல கையை தட்டி உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். நல்ல சிரிச்ச முகமா உண்மை உள்ளவர். பக்கத்தில் உங்களை பார்த்து பாடுங்க பாபா. நன்மைகள் செய்பவரே, ஆமென். என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு. நல்ல கை தட்டி உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நல்ல சத்தமா உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே,
என்றும் நன்மைகள் செய்பவர். நல்ல அப்பாவை மகிமைப்படுத்தி கைகளை தட்டி வாயை திறந்து 6 மாசம் முடிஞ்சிடுச்சு. என் நன்மையின் நாட்கள் தொடங்க போகிறது. என் நன்மையின் காலங்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உண்மையுள்ளவர் மரண பரியந்தமும் உன்னை நடத்துவார். அற்புதங்களை காணும்படி செய்வார். அதிசயங்களை நீ காண்பாய், அற்புதங்களை காண்பாய். ஆமென். 6 முடிந்து 7வது நாட்களுக்குள் 7ஆம் மால்கா டாலாரா காகா, இனி என் கண்களை நான் பார்க்கும் பொழுது வெறுமையை நான் பார்க்க மாட்டேன், இல்லாதவைகளை பார்க்க மாட்டேன். கர்த்தர் வேதம் சொல்லுகிறபடி உனக்காக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். உன் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை இருக்கிறவைகளை போல அழைத்து உன் கையிலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பா. நம்புற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி அப்பா. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். எஃபெக்ட்ஸ் மட்டும் லைட்டா வச்சு. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாரு. ஆமென். பிசாசை வெட்கப்படுத்துங்க. 6 முறையிலே நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு 7வது ஒன்றை வைத்திருக்கிறார். ஆமென். என்ன நடந்தாலும், என் எண்ணத்தை மூடி போட்டாலும் அவர் திறந்துட்டார்னா அதை யாரும் மாற்ற முடியாது. அவர் திறந்ததை அடைப்பவன் ஒருவனும் இல்லை. என் வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு திறந்துட்டார். நன்மைகளை திறந்திருக்கிறார். உன் கண்கள் திறக்கப்படட்டும் இப்பொழுது. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆசையாய் சொல்லுங்க, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 29. ஐயா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே. சார், பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க ஒரு ஆமென். சார், ஏசாயா 29:14. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தனோடு பேசிட்டு இருக்கிறார். அவர் நன்மை எனக்கு செய்ய போகிறார். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கொடுத்தார். ஏசாயா 29:14 வாசிங்க பிரதர். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை நல்ல கைகளை ஒரு அரை. ஐயா, இது எனக்கானது இல்ல, உனக்கானது. ஆமென். உனக்கானது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு அதிசயத்தை பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமென். அதிசயத்தை. ஆமென். உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை எத்தனை பேருக்கு நடக்கணும்? அவங்க மட்டும் கை வைங்க. ஆமென். அவர்களுடைய ஞானி அதிசயத்தை. ஆமென். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து அதிசயமாய் நடத்தினார். இனி ஒரு நாட்களில் கர்த்தர் உனக்கு திறக்க வேண்டியவைகளை திறந்து அதிசயமாய் உன்னை நடத்த போகிறார். குடும்பத்தில் திறக்க வேண்டிய சகலவற்றையும் திறந்து. ஆமென். வார்த்தை புறப்படும் பொழுது நம்பு, கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தான் சுவாமி, எனக்கு தான் ஆண்டவரே. ஆமென். ரெடியா இருக்கீங்களா? ஆமென். ஒரு 10 நிமிஷம் தான். அப்படி எழுமி நின்று இந்த வார்த்தையை வாங்குங்க பாப்போம். அப்படி பைபிளெல்லாம் நீங்கள் மூடிக்குங்க. நான் பிரதர் படிப்பாங்க. அந்த வார்த்தை அப்படியே வாங்குங்க. ஆண்டுடைய மகிமை அப்படியே உங்களை மூடுவதாக. ஒரு அள்ளியில் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஏமேன். நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நேரம் தான். எந்த அளவு அந்த வார்த்தையில் விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எப்படி இந்த தம்பி திருச்சியிலேருந்து வந்து
இங்க ஒரு சாட்சி உங்கள்கிட்ட சொன்னானோ உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வசனத்தை மறுபடியும் பிரதர் இங்க ஃப்ரண்ட்ல வந்துருங்க, ஃப்ரண்ட்ல வா, மறுபடியும் சத்தமா படிங்க பாமா. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமென். டோக்ஸாக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ளே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை இவ்வளவு நாட்கள் இல்லை, ஆனா இனி நீ காண்பது அதிசயமா இருக்க போகிறது, ஆச்சரியமா இருக்க போகிறது. நன்மைகளை காணும்படியாய் அதிசயங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கரங்களை உயர்த்து வாங்கிக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கீங்களா? ஐயா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நம்மலாம் அப்படியே ஒரு பிரசங்கம்னா உட்கார்ந்து பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுவார், நம்ம அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு போக அப்படி பழகிட்டீங்க. அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் பொழுது நீ மான்களைப் போல துள்ளி குதித்து தேவ நாமத்தின் வார்த்தையை உனக்கென்று நீ வாங்கும் பொழுது மாற வேண்டியதெல்லாம் மொத்தமா மாறும் சொல்லி நம்புற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி பிசாச வைக்கப்படுது. நிறைய பேர் சொல்லுவாங்களா, வெளிநாட்டுக்காரன் ஐயா ஒரு ஆசீர்வாதமா இருக்கான், வெளிநாட்டுக்காரன் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவெல்லாம் பிரசங்கிக்கும் போதெல்லாம் உங்களை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். அவன் எவனையும் யோசிக்க மாட்டான், குட்டிகாரன் அடிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்ற போகிறது, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வர போகிறது, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் மகாராபா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நம்மளாம் எப்படி இருக்கணும்னா ஜர்க்கிங்ல இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? கராத்தே எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. நான் 12th படிக்கும்போது கொஞ்ச நாள் போனேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எதுக்கு போனேன்னா எவனையாவது அடிக்கணும். ஆமென். அப்ப அங்க அது ஒரு காலம். அந்த கிக் அடிக்கிறதுக்கு சொல்லி விடுவாங்க. இந்த ரவுண்டாஸ்ன்னு ஒரு கிக் இருக்கு. அந்த ரவுண்டாஸ்ன்னு கிக் அடிக்கும்போது எதிரிகளுடைய தாடை வர போய் அடிக்க முடியும். உங்களுக்கு சொல்ல புரியுதா நான் சொல்றது? அப்போ சும்மா அதை அடிக்க முடியாது. ஜர்க்கிங்கில் இருக்குன்னு சொல்லுவானுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுவானுங்க? சொல்லுங்க. ஜர்க்கிங்னு என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஆடும்போது சண்டை போடும்போது இப்படி குதிப்பீங்கல்ல, என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க? ஆமாம். ஆவியில் அதான் பைபிள் சொல்லுது, அனலாயிரு. எப்படி இருக்கணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அனலாயிரு. ஆமாம். அப்படியே ரெடியாக இருக்கணும். எப்படி சொல்லுங்க? ரெடியாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து ரெடியாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அவன் ஜெர்க்கிங்கில் இருக்கணும். அடுத்தது எனக்கு வரப்போகுது வார்த்தை, சத்ருவை உடைக்க போகிறேன், சத்ருவின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ண போகிறார், அவன் வல்லமைகளை கர்த்தர் அழிக்க போகிறார். சொல்லுங்க ஆமென். நல்ல 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏ அப்ப ரெடியா இரு. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது இவ்வளவு நாள் இல்ல இல்ல இல்ல, இனி கர்த்தருடைய வார்த்தை எனக்காக வருகிறது. கர்த்தர் எனக்கு அதிசயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதிசயத்தை என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் அதிசயத்தை. ரெடி ஆயிரு, ரெடி ஆயிரு. வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை எனக்கு இப்ப செய்ய போகிறார். எது அதிசயத்தை செய்யும்? கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும். கர்த்தருடைய வசனமும் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்குமா? நீ விசுவாசிங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை எனக்காக வரப்போகிறது. நான் இப்போ அதிசயத்தை காண போகிறேன். நான் இப்போ அற்புதத்தை காண போகிறேன். கெட் ரெடி. ரெடியா இருக்கிறவங்களா 2 கையை உயர்த்தி கொள்ளணும்.
எத்தனை பேருக்கு வேணும் ஐயா? இல்லை என்கிற வாழ்க்கை சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி இனி உனக்கு இல்லை என்பது இல்லை. கர்த்தர் உன்னுடைய பாத்திரத்தை நன்மையால் நிரப்புகிறார். உன் களஞ்சியத்தை நிரப்புகிறார். உன் பொருளாதாரத்தை நிரப்புகிறார். உன் பேங்க் பேலன்ஸை நிரப்புகிறார். இந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போ. எப்படி பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் வந்து கொண்டே இருந்தது போல அதிசயத்தை உன்னை நிரப்பி கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி அரசவர். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, எனக்கு இன்றைக்கு என்றும் நன்மைகள் செய்பவரே. Yes Lord, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. இன்னுமாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்னும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. இன்னுமாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. இன்னுமாய் உண்மை உள்ளவரே. சத்தமா சொல்லுங்க ஆமென். என்றும் நன்மைகள் செய்பவரே. சத்தமா சொல்லுங்க ஆமென். என்றும் நன்மைகள் செய்பவரே. அந்த வசனத்தை படிங்க பிரதர். அப்படியே வாங்கிக்கோங்க. நின்று வாங்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி வல்லமை புறப்படுகிறது உனக்கு நேரா. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அதிசயங்களை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு, சத்தமா, அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு, அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும். அதாவது ஆண்டவர் சொல்றார், ஞானிகளுடைய ஞானம் விவேகிகளுடைய ஞானம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் செய்யறதுக்கு முன்பதாக. ஆமென். ஐயா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகம் ஒரு ஞானத்தோட பேசும். ஆமா வரல சொல்லுங்க பாப்போமே. உலகம் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். உலகம் ஒரு காலத்தை நிர்ணயிச்சு வச்சிருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றார், உலகத்தை பொய்யாக்கி அவர் வார்த்தையை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். வாங்கிக்க. ஐயா புரியுதா புரியலையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல வந்து மழையும் பனியும் பெய்யவே இல்லை. எத்தனை வருஷம்? 3.5 வருஷ காலங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? பஞ்சம் உண்டாகுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பெருமழையை நான் என்ன செய்ய போறேன்? உண்டாக பண்ண போறேன். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப சாதாரண ஒரு வாழ்க்கையில் நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு சாரல் பெஞ்சா கூட பெருசா பார்த்த காலங்கள். ஏங்க 3.5 வருஷம் பெய்யாததாங்க இனி பெய்ய போகுது. எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நடக்காததாங்க இனி நடக்க போகுது. இவ்வளவு காலம் ஆயிற்று, இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் ஆண்டு சொல்ற, ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும். அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தின் காரியங்களை கர்த்தர் மறைத்து அவர் ஞானத்தை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். வாங்கிக்க. மால் காட்டாலரதே. ஆமென். ஆமென். இன்னும் சொல்ல போனா, உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் புரியுற மாதிரி. சரீரம் செத்து போச்சு. ஸ்திரீகளின் வழிபாடு சாராளுக்கு நின்று போச்சு. ஆனாலும் வார்த்தையினால அந்த கர்ப்பப்பையில இருந்து தான் ஈசாக்க கர்த்தர் வெளியே
எது முடிஞ்சு போச்சு நினைக்கிறியோ அதுல இருந்து தான் உனக்கு நன்மை. come on come on people come on people come on people. எது முடிஞ்சு போச்சு நினைக்கிறியோ அதுல இருந்து தான். ஆமென். இப்போ புரிஞ்சா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒரு நாளும் மனுஷனுடைய ஆலோசனை கேட்றாத. எஸ். கர்த்தர்ட்ட கேளு. ஆமென். ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? ஹalleluya. போஸ்டர் அடிக்கல, பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வைக்கல, ஆனாலும் நடந்தது. ஆமென். உங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்தாருன்னா இதுதான் அதிசயம். நேத்து முழுவதும் மழை பெஞ்சதுதான், ஆனாலும் உங்களை கொண்டு வந்தார் பாத்தியா, அதான் அதிசயம். ஆமென். எத்தனை பேர் உண்மையாகவே எத்தனையோ கூட்டங்கள் போயிருப்போம் தானே? இந்த கூட்டத்தில் ஏதோ ஆண்டவர் எனக்கு கிரியை செய்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். நல்லா உயர்த்துங்கய்யா. விசுவாசத்தோட அப்பாவை நன்றி செலுத்து. ஞானிகளின் ஞானம் என்ன செய்தான்? கெட்டு போகிறது. இந்த 2023 எப்படி போச்சு எனக்கு தெரியல. 2024 கர்த்தருடைய ஞானம் தான் உன் வாழ்க்கையில் நடக்க போவ. மனுஷன் உனக்கு எழுதுனது அல்ல, அவர் உனக்கு எழுதினார்ல, அதுதான் நிறைவேற போகிறது. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் ரெண்டு கையை உயர்த்திக்குவீங்களா? நான் நம்புறேன்பா, எனக்கு நீங்க செய்ய போறீங்க. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உலக ஞானங்களை கீழ்ப்படுத்தி, ஆமென், உலகத்தை கர்த்தர் பைத்தியமாய் மாற்றி. சென்னையிலலாம் வந்து எத்தனையோ கோடி திட்டம்லாம் சொல்லி கூட அந்த மழை, உண்மையிலே சொல்கிறேன், மிக்ஜாமா என்ன புயல்? என் பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம். எப்பா புயல் இன்னும் வந்திருந்தா எங்களுக்கு இன்னொரு 10 நாள் லீவ் விட்டுருப்பாங்களாப்பான். புரியுதா? நாங்கள் முந்தின நாள் நான் பிரதர் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நாள் அப்படியே மாற்றி போட்டுச்சு. வீட்டுக்குள்ளே ஓன்னு ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. அந்த காற்று, கரண்ட் போச்சு, தண்ணி இல்லை. 2 நாளில், ஆனால் பெஞ்சது ஒரு நாள். ஆனால் ஆண்டவர் ஏதோ கிருபை வச்சதுனால அந்த மிக்ஜாம் புயல் அப்படியே வடக்க நோக்கி திருப்பினாராம். அவர் திருப்பலையோ இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கே முடியாது. சென்னை காளி. உண்மையா? அது கை தட்டக்கூடாது. சென்னை காளின்னு சொல்லிட்டு இருக்கேன், கை தட்டுறீங்க. புரிஞ்சா? அப்போ சொல்றது புரியுதா புரியலையா? உண்மையா? ஒரு நாள் புயல், புழுதி வாக்கெல்லாம் மூடி போச்சு. இவரெல்லாம் நேற்று கப்பலில் நீந்தி தான் வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உலக ஞானம் எத்தனை வடிகால், நான் ஒன்று சொன்னேன், எத்தனை வடிகால் நீ 10,000 கோடிக்கு கட்டினாலும் அவர் ஞானத்துக்கு முன்பதாக. ஆமென். சொல்லுங்க. அவங்க பிளானிங் என்ன இருந்துச்சு? 20 சென்டிமீட்டர் மழை பெய்ந்தாலும் அது நிற்கவே. இதுல என்ன சொன்ன? அவங்கள நான் குறை சொல்லல. அந்த ஞானம்லாம் வேலைக்கு ஆகாது கர்த்தருடைய ஞானத்திற்கு முன்பதா. ஆமென். சட்டமன்றத்தில் எத்தனை காரியங்களை அவங்க பேசி அவங்க தீர்மானம் போட்டாலும் பரலோகம் நினைச்சா மட்டும்தான் மாற வேண்டியது மாறும்யா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அதுக்காக பேச வந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சர்வ ஞானி அவரே. வாழ்க்கை குறித்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறது அவர். மால்கா சாலா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பக்கத்துல கை பிடிச்சுங்க. உன்னை விட அவர் சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். பக்கத்துல கை பிடிங்கம்மா. ஆமென். டோக்ஸா மீட்டிங் வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன்,
பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை விட உன் பிள்ளைக்கு, உன் பிள்ளை வாழ்க்கையை விட, நீ நினைச்சிருக்கிற காரியத்தை விட, உன் பிள்ளை மேல நீ வச்சிருக்கிற அன்பை விட, டிசைனிங்கை விட அவர் பெரிய ஒரு டிசைனை வச்சிருக்கிறார். ஏமே சொல்லக்கூடாதா ஒரு ஆமே? ஆமே. நீங்க எதையும் சாதிச்சிட முடியாது. சொல்லுங்க ஆமே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மிக்ஜாமா பார்த்து பேசினார் ஆண்டவர், கொஞ்சம் நவந்திருப்பா, செத்து போயிடுவானுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா எதுக்கு நகரணும்? சொல்லுங்க, உண்மையாக சொல்கிறேன். அவ்வளோ பாதிப்பு சென்னையில். எங்கள் இடத்துலலாம் 4 வருஷம் ஆச்சு, எங்கள் இடத்துலலாம் தண்ணியே நான் பார்த்தது கிடையாது. வராத இடத்துலலாம் தண்ணி. ஆமே. ஆனால் தேவன் அவர் ஞானத்துக்கு முன்னதை யாரால் நிற்க முடியாது? சொல்லுங்க. அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க, அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இந்த வெள்ளத்துக்கு முன்பதாக எத்தனையோ வருஷம் நோவா காலத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சு. 40 நாள் திறந்து விட்டுட்டாருன்னா என்னங்க செய்ய முடியும்? அவர் மூடணும்னு நினைச்சிட்டாருன்னா மூடிடுவார், அவ்வளவுதான். அவர் உன்னை பாதுகாக்கணும்னு வச்சாருன்னா உனக்காக ஒரு பேழையை ஏற்படுத்தி இருப்பார். ஆமென். அந்த பேழைக்குள்ள உன்னை ஏற்றுவாரு, உன்னை கரெக்டா அரராத்து கொண்டு வந்து சேர்ப்பாரு. நீ கீழே இருக்க மாட்ட, மேல இருப்ப. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கீழே இருக்க மாட்ட. இந்த 2023 நீ கீழே இருந்திருக்கலாம், 2024 நீ மேல. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். சத்தமா சொல்லுங்க, கம் ஆன் பீப்பிள், கம் ஆன் பீப்பிள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த மீட்டிங்லாம் வியாதியஸ்தர்கள் அழைத்து கொண்டு வாங்க. ஆமென். கேன்சர் பேஷண்ட்லாம் இருந்தால் கூட்டிட்டு வாங்க, கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென். எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் ஊழியத்தில் பார்த்துருக்கோம். ஏசப்பா செய்வார். என்ன சொல்லி கூப்பிட்டு வராதிங்க, அவரை சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஆமென். ஒருவேளை இந்த வாழ்க்கையில் தரித்திரமாக இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை செழிப்பாக இனி மாற்றுவார். சொல்லுங்க ஆமென். இந்த பையனை மாதிரி நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க, இந்த அன்பு ஐயா மாதிரி நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஜனவரி மாதம் நான் சாட்சி சொல்லுவேன் பிரதர். ஆமென். இந்த பகலில் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கு இந்த மீட்டிங்? கை உயர்த்துங்கப்பா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறோமா? அந்த அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார், சில விஷயங்கள்லாம் கடிந்து கொண்டே இருப்பார். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் நடக்குமோ, அதே போல் 17ஆம் வசனத்துலேருந்து ஆண்டவர் சொல்லுவார். அதை மட்டும் அப்படியே கேட்டுட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லிபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். வாங்கிக்கோங்க. ஆமென். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இன்னும் கொஞ்ச காலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச காலம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லு, கொஞ்ச காலம். கொஞ்ச காலம். லீபனோன் சத்தமா நல்ல மக்கள் பத்தியல். லீபனோன், லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளியாக. ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு. ஆமென். 20 அப்படியே வாசிக்கிறேன். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து. அப்பா நீங்க இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லட்டுமா, ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம்னு நினைச்சிருக்கீங்களேன். எஸ் ஜீசஸ். நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ந்து. மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். சிறுமையா இருக்கிறேன், எளிமையா இருக்கிறேன், நீ ரொம்ப நல்லா இருக்க போறியா? எத்தனை பேருக்கு வேணும் இந்த வார்த்தை? ஆமென். அடுத்தது சொல்லப்படுகிறது, கொடியன் அற்று போவான். கொடியவன் உன் வாழ்க்கையில் அற்று போகிறான். சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். உன்கிட்ட போராடினவன் இல்லாம போவான். உன் வாழ்க்கையில தீங்கு உண்டாக்குன காரியங்கள் எல்லாம் அற்று போகும். அப்படியே அந்த பாடலை மாத்திரம் பாடிட்டு அப்படியே நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தர் நன்றி செலுத்துறோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே.
உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமென் ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே. உம் ஆவியினால் தேற்றி என் அபிஷேகம் செய்பவரே, அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. ஆம் பரலோக பிதாவே, எஸ் லார்ட், இந்த கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். என்ன முகாந்திரத்தோட இந்த கூட்டத்தில் உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தையை பேசுனீங்க, வார்த்தையை வெளிப்படுத்தினீங்க. இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு பின்பு ஒவ்வொரு நாட்களும் இனி இவங்களை அதிசயத்தை காணக்கூடிய நாட்களாக இருக்கட்டும். அடுத்த மாதம் எங்கள் கூட்டத்தில் அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும். தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்படணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நீ விளங்க பண்ணுவீராக. வந்த ஒவ்வொரு பேரையும் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.